அமெரிக்காவின் இத்தகைய நிலைப்பாடு கண்டனத்திற்குரியது என்றும் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் திமுக வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தின் ஆணையர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், முறையாக விசாரணை நடைபெறவில்லை என்று. ஒருவேளை இப்பொழுது ராஜபக்சே இல்லாமல் அவருக்கு மாற்றாக ஒரு அரசு அமைந்திருக்கிற காரணத்தினால் இவர்கள் முறையாக விசாரணை நடத்துவார்கள் என்று அமெரிக்கா நினைக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. இருப்பினும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. பல நாடுகளை வழிநடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிற அமெரிக்கா மனித உரிமை மீறல்களை அனுமதித்தால் அது உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கா உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித உரிமை மீறல்களோ இனப்படுகொலையோ இன்றைய நாகரீக சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. மனித உரிமை மீறல்கள் காரணமாக பல நாடுகளை ஒதுக்கி வைத்திருக்கிற அமெரிக்கா, மனித உரிமை மீறல் காரணமாக மோடிக்கே விசா கொடுக்க மறுத்த அமெரிக்கா இன்றைக்கு இலங்கையிலே நடைபெறுகிற இனப்படுகொலையை, மனித உரிமை மீறல்களை அனுமதிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தால் அது அவர்களுடைய போக்குக்கே சரியானதல்ல என்று நாம் கருதுகிறோம்.